அழிவு ஆயுதம் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் உலகம் முழுவதும் அலறுது. இது என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உலக அரசியலையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, ரஷ்யாவோட நேவி போர்ஸ்ல கப்ரோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புதிய நீர்மூழ்கி கப்பலை சேர்த்திருக்காங்க. இது ஒரு சாதாரண நீர்மூழ்கி கப்பலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த கப்பலை டூம்ஸ்டேன்னு சொல்லிதான் அழைக்கிறாங்க. என்னதான் ரஷ்யா இருக்கு கப்ரோஸ்க்கு பேர் வச்சாலும். ஒரு சாதாரண நீர்மூழ்கி கப்பலுக்கே இவ்வளவு பயம்? வாங்க பார்க்கலாம். இப்போ ரஷ்யா சேர்த்திருக்க இந்த கப்ரோஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட நீர்மூழ்கி கப்பலுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொசைடன் நியூக்ளியர் ட்ரோன்ஸை கேரி பண்ணி கொண்டு போறதுதான். இந்த பொசைடன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அணுசக்தி ரியாக்டரால இயங்குற டார்பிடோ மாதிரியான ஆளற்ற ஆயுதம் தான் இது. இது ஏன் பயங்கரமானதுன்னு பார்த்தோம்னா இதால ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு டிராவல் பண்ண முடியும். அதாவது இப்ப இந்தியால இருந்து அமெரிக்கா வரைக்கும் இதால டிராவல் பண்ண முடியும். அதுவும் இதால ரொம்ப ஆழமான 1000 மீட்டர் வரைக்கும் போய் ஒளிஞ்சுக்க முடியும். மற்ற சப்மரீன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சப்மரீனால 100 knotsக்கு மேல வேகமா போக முடியும். இதெல்லாம் விட ரொம்ப பயங்கரமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ள இருக்க வெடிமருந்து தான். ஏன்னா இதுல இருக்க அணுகுண்டு ஹிரோஷிமால போட்டதை விட 6600 மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த அணுகுண்டை ஒரு கடற்கரை பக்கத்துல இருக்க நகரத்துல போடும்போது அதாவது ஒரு செயற்கையான சுனாமியை உருவாக்கி ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸால அந்த நகரத்தை அழிச்சிட முடியும்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த சப்மரியனை பர்டிகுலரா இந்த சப்மரியனை டூம்ஸ்டேன்னு சொல்றாங்க. இந்த சப்மரியனை பத்தி ரஷ்யாவோட பாதுகாப்பு அமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா இந்த சப்மரியன் கண்டிப்பா ரஷ்யாவோட கடற்படை பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தும் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு கப்பல் நார்த்தன் ஃபிளீட்டுக்கும் இன்னொரு கப்பல் பெசிபிக் ஃபிளீட்டுக்கும் சென்ட் பண்ணிருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார்க்கு மத்தியில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு எச்சரிக்கை விடுத்ததா ரஷ்யா இந்த புதிய ஆயுதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் இதை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஆயுத போட்டி அதிகரிக்கணும், உலகத்தோட ஆயுத ஒப்பந்தத்தை மீறணும், கவலையும் எச்சரிக்கையும் வச்சிருக்காங்க. இது பெல்கோரியனை விட ரொம்ப ஆற்றல் பெற்றதுன்னு சொல்றாங்க. ஏன் பர்டிகுலரா பெல்கோரியன் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பெல்கோரியன் ரொம்ப ரகசியமா செயல்படக்கூடிய ஒரு கப்பல். இது எங்க இருந்து ஏவலான்னு கூட யாருக்கும் தெரியாது. அதை விட இது ஆற்றல் பெற்றதுன்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த கப்ரோஸ் பொசைடன் உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நாடு ஒரு சப்மரீனை வச்சு ஒரு நகரத்தையே ஒரு செயற்கை சுனாமியால அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கப்பல் உலக பாதுகாப்பை கூட்டுமா இல்ல மொத்த அழிவுக்கு காரணமா இருக்குமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.